தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அஞ்சல் இலாக்கா 1/11/2024 அன்று அனைத்து GPMGகளுக்கும் ஒரு கடிதத்தை சுற்றுக்கு அனுப்பியிருக்கிறது. அதாவது அஞ்சலகத்தில் இருக்கக்கூடிய HHG1 கேடர், அஞ்சல் பிரிவு, RMS பிரிவு, SPCO பிரிவு ஆகிய 3 பிரிவுகளில் இருக்கக்கூடிய அந்த HHG1 பதவிகளை கெசட்டட் போஸ்டாக அறிவிப்பதற்கான ஒரு ப்ரொபோசல் என்பது அரசாங்கத்தினுடைய கவனத்தில் இருப்பதாகவும், அது குறித்து மொத்தம் எத்தனை பதவிகள் இருக்கின்றன, அவர்களுடைய பொறுப்புகள் என்ன, அவருடைய பணிகள் என்ன என்று ஒவ்வொரு பிரிவாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பவர் என்பது அவர்களுக்கு என்ன இருக்கிறது, என்ன அவைகளிலே மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பது குறித்து விளக்கமான ப்ரொபோசலை கேட்டிருக்கிறது. இந்த தகவல்கள் 25/11/2024 முன்னதாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலே வரவேற்கத்தக்கதாகும். இதன் மூலம் 2618 HHG1 ஊழியர்கள் கெசட்டட் ஸ்டேட்டஸ் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நிச்சயமாக நாம் வரவேற்கத்தான் வேண்டுமே தவிர அதில் 2 விதமான கருத்துக்கள் இருக்க முடியாது. அதே போன்று கெசட்டட் ஸ்டேட்டஸ் என்று வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு 4800 ரூபாய் கிரேட் பே என்பது அளிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை உடனடியாக சைமல்டேனியஸாக எழுப்பப்பட வேண்டும். 4800 ரூபாய் அவர்களுக்கு அளிக்கப்பட்டால் அது சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதாவது லெவல் 8 என்பதிலே அவர்களுடைய பே அடிப்படை ஆரம்ப ஊதியம் என்பது அமைக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக, இது HHG1 என்பது கெசட்டட் ஸ்டேட்டஸ் ஆக இருந்தாலும் கூட இது ஒரு ஹைரார்ச்சிக்கல் ப்ரொமோஷன், ஒரு PAக்கு இருக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியான ஒரு பதவி உயர்வாக இருக்க வேண்டுமே தவிர புதிதாக தேர்வு என்பது அங்கே அறிமுகப்படுத்தப்படக்கூடாது என்பதும் ஒரு கோரிக்கையாக வைக்க வேண்டும். என்ன, இந்த கெசட்டட் ஸ்டேட்டஸ் ஆக மாறினால் அவர்களுக்கு என்ன இழப்பு இருக்கிறது? இனிமேல் ப்ராடக்டிவிட்டி லிங்க்டு போனஸ் என்பது அவர்களுக்கு கிடைக்காது. போனஸ் என்பது கிடைக்காதே தவிர அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அந்தஸ்து என்பது நிச்சயமாக இருக்கும். அந்த அந்தஸ்து என்பது கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டியது அல்லது எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியது காலத்தினுடைய கட்டாயம். ஆக அதன் அடிப்படையிலே இந்த ப்ரொபோசலை நாம் வரவேற்போம். இந்த மாற்றங்களையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.